Hi friends, கிஷோபகடம் தான் கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா டாப் 500 சம் சீரிஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா வீடியோ நம்பர் 12. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம 11 வீடியோ பற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ நம்பர் 12 வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா வீடியோவும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம், பட் இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து 4 சம்முக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் போடுவீங்க. அந்த 4 ஃபார்முலா கம்பல்சரி நம்ம வந்து தெரிஞ்சால் தான் அந்த சம்மே போட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, பார்க்கலாம். இதோடைய ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒன்றுமே டிஃப்ரெண்ட் சம்ஸ் இருக்கும். ஸோ சரியாக பார்த்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். இதே மாதிரி நம்ம ஒரு சம் வந்து பார்த்துருப்போம். எதில், வீடியோ நம்பர் 8ல் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதில் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மிகச்சிறியக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க, மிகப்பெரியன்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா, எடுத்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அப்போ மிகப்பெரிய அப்படிங்கும் போது நம்ம எப்படி போடணுங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மிகச்சிறிய அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடணும். அதே மாதிரி இந்த சம்முக்கு எப்பவுமே நம்ம என்ன நோட் பண்ணால், மிகச்சிறிய அப்படின்னு கேட்குறாங்களா மிகப்பெரிய கேட்குறாங்கிறது நோட் பண்ணணும். அதே மாதிரி எத்தனை இலக்க எண் அப்படிங்கிறது நோட் பண்ணணும், 5 இலக்க எண். அதே மாதிரி சரியாக வகுபடக்கூடிய அப்படின்னு வருதா, இல்லை மீதி 1ஐ தருகிற, இல்லை மீதி 2ஐ தருகிற அப்படின்ட்டு வருதான்னு பார்க்கணும். அதாவது மீதி வேல்யூ தருமா தராதா அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ மீதி வேல்யூ தராது அப்படின்னு என்ன அர்த்தம், சரியாக வகுபட்டுருக்குன்னு அர்த்தம். அஞ்சு பாருங்கள், சரியாக வகுபடக்கூடிய அப்படின்னா மீதி இல்லைன்னு அர்த்தம். அதாவது மீதி இன்றி அப்படிங்கிறதுக்கான மீனிங்கும் சரியாக வகுபடக்கூடியங்கிறதுக்கான மீனிங்கும் ஒன்று தான். 72 மற்றும் 108ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா, அல்லது 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுபடக்கூடிய, இல்லை வகுபடும் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், மீதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ மீதி இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்க, 72 மற்றும் 108ஆல் ஓகேங்களா மீதி வகுபட்டு மீதி 2ஐ தருகிற, ஓகேங்களா, மீதி 2ஐ தருகிற, இல்லை மீதி 5ஐ தருகிற மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மீதி கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷனே. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம் வந்து பார்த்தோன்னா மீதி கிடையாது, எங்கேயும் மீதி கிடையாது. ஓகேங்களா, அப்போ அது வந்து மிகப்பெரிய எண்ணுக்கு பார்த்துட்டோம், இப்போ மிகச்சிறிய எண்ணுக்கு தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். மீதி கொடுத்தா எப்படி போடணுங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதில் வரும்போது நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ 72 108 இது எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன, மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,000. கரெக்டுங்களா, இங்கே பாருங்க, இது 5 இலக்க எண் வருதா, 1 2 3 4 5. இதே 10,000ங்கிறது மிகச்சிறியது. எதுக்கு கம்மியாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 9,999 போடுவீங்க. அது வந்து என்ன ஆகிடும், நமக்கு 4 டிஜிட்டில் வந்துடும். அப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்போ சார் 10,001 போட்டால், 10,001ங்கிறது என்னையா போடக்கூடாதுப்பா, ஏன்னா அதுக்கு முன்னாடி 10,000ங்கிறது ஒரு சிறிய எண் இருக்குல்ல, அதுவும் 5 இலக்க எண் தானே. ஓகே, இதுக்கு கம்மியாக, இதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது, 10,000த்துலேருந்து 1 கழிச்சா என்ன வரும், நமக்கு 9,999 வரும். இது 4 டிஜிட். அப்போ 5 டிஜிட்டுங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் 10,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த 10,000ங்கிறது எனது மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்போ 5 இலக்க எண்ணுங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 10,000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இதே மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுங்கிறது, அந்த 5 இலக்கங்கிறது கடைசியாக எங்கே முடியுது, தான் 9,000 சரி 1 10 100 1000 10,000. அப்போ என்னது 99,999 இது வரைக்கும் வரும். இதுக்கப்புறம் வரும்போது 1,00,000ங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகிடும், நமக்கு அது 6 டிஜிட்டாக மாறிடும். ஓகேங்களா, 6 டிஜிட்டாக மாறிடும். பட் இங்கே வந்து நமக்கு 5 டிஜிட். ஓகேவா, மிகப்பெரிய அப்படின்னு வந்துச்சுன்னா இதை போடணும். ஓகேங்களா, மிகச்சிறிய அப்படிங்கும்போது இந்த இது போடணும். ஞாபகம் வச்சுங்களேன், மிகப்பெரிய அப்படிங்கும்போது 9ங்கிற நம்பரில் வரும், மிகச்சிறியங்கும் போது அந்த 10,000 1000 1,00,000 அப்படிங்கிற மாதிரி வரும். 5 இலக்க எண் அப்படிங்கும்போது மொத்தம் 5 இலக்கம் அப்படின்னு போட்டுக்கணும். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா 5 இலக்கங்கும் போது 5 9 போட்டுக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் மொத்தம் 3 ஸ்டெப்பு போடுவோம் நம்ம. இதுவே வந்து மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். இதில் மொத்தம் 3 ஸ்டெப்பு போடணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 72க்கும் 108க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சேம் அங்கே கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அதுலேயும் ஃபஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம், இதுலேயும் ஃபஸ்ட் ஸ்டெப்பு எல்சிஎம் தான். அப்போ 72க்கும் 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. இப்போ 2ஆலேயே போடலாமா, 36 54. மறுபடியும் 2ஆலேயே போடுங்க, 18 27. 3ஆல் போடுங்க, 6 3 18 9 3 27. மறுபடியும் 3ஆல் போடுங்க, 2 3 6 3 9. அவ்வளோதான். இதுக்கு போட முடியாது. அப்போ பாருங்கள் 2 2 4
4 12, 12 36, 36 2 72, 72 3 216. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 216. இப்போ எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது மிக சிறிய 5 இலக்க எண்ணுங்கிறது என்னது? 10,000 தானே. அந்த 10,000 என்ன பண்ண போகிறீங்க? டிவைட் பண்ண போகிறீங்க. 10,000 டிவைட் பை 216, அதாவது 10,000 டிவைட் பை எல்சிஎம். இதே தானே அங்கேயும் பார்த்தோம் சார். அங்கே பார்த்த மாதிரி தானே சார் இங்கேயும்? ஆமாம், அதே தான். செகண்ட் ஸ்டெப்பும் சேம் தான். என்ன, அங்கே வந்து மிகப்பெரிய அப்படிங்கும் போது 9 அப்படிங்கிற வரும். இங்கே 00 இங்கே மிகச்சிறிங்கும் போது 10,000 1000 அப்படிங்கிற மாதிரி வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 10,000. இப்போ 216ங்கிறது எல்சிஎம் தெரிஞ்சிருச்சா? அப்போ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன், இடம் பத்தாது. ஓகே, இப்போ எல்சிஎம் எவ்வளோ நமக்கு? 216. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம 10,000 216ஆல் என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, எத்தனை டைம் பண்ணலாம்? இப்போ 216ங்கும்போது ஃபஸ்ட்டு 10ன்னு எடுத்துக்கிட்டால் 216 அடங்காது. 100ன்னு எடுத்துக்கிட்டால் வராது, ஏன்னா இதுவே 216. அப்போ 1000ன்னு எடுத்துக்கணும். அப்போ 1000 வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த 4 டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த 0 அப்படியே கிடக்கும். அந்த 0 கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 4 இதில் 1000ல் எத்தனை 216 இருக்குது? 5200 எவ்வளவு? 1000. அப்போ 5200 1000 வந்துருச்சு. அப்போ 4 தடவை தான் அடங்கும். கரெக்டுங்களா? ஏன்னா 5200 வந்து உங்களுக்கு 1000க்கு மேலே போயிடும். 1000 கிட்டே வந்துடும். ஆனால் 216ன்னு கொடுத்துருக்கனால 1000க்கு மேலே போயிடும். அப்போ 4 தடவை தான் போட முடியும். அப்போ 4 × 216 என்ன வரும்? 4 × 216 பெருக்கி பாருங்கள், 864ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் நான்? 864. இப்போ கழிக்கிறேன். கழிச்சா என்ன வரும்? 1000ல் 816 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? சரி, 864 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? 136ன்னு வரும். ஓகே, இந்த 136 216ஆல் அடங்குமா? அடங்காது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? இன்னொரு 0 இங்கே மீதி இருக்கா? அந்த 0வை டைரெக்டாக நம்ம இறக்கணும். அப்போ என்ன வரும்? 1360. இப்போ 1360ல் எத்தனை 216 இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ எத்தனை தடவை வரும் நமக்கு? 5 தடவை தாராளமாக வரும். ஓகேங்களா? 6 தடவை வரும்னு நினைக்கிறேன். 6 × 216 என்ன வரும் நமக்கு? 6 × 216 1296. அப்போ 6 தடவை அடங்கும். ஏன்னா 6 2 12, 6 அதாவது 6 × 200 1200. அப்போ அது ஓரளவு கிட்ட நெருங்கும். அப்போ 6 × 216 எவ்வளோ நமக்கு? பெருக்கி பாருங்கள், 1296ன்னு வரும். ஓகே, இப்போ நமக்கு இது கழிச்சு போட்டால் என்ன வரும் நமக்கு? 1360 மைனஸ் 1296 என்ன வரும் நமக்கு? 64ன்னு வரும். கழிச்சு பாருங்கள், 10ல் 6 போச்சுன்னா 4. ஓகேங்களா? மீதி இந்த 35ன்னு இருக்கும். அப்போ 35ல் 29 போச்சுன்னா 6. இந்த 00 1 கேன்சல் ஆகிடும். அப்போ 64. ஓகேங்களா? அப்போ நமக்கு மீதி வேல்யூ எவ்வளோ நமக்கு? 64. ஓகேங்களா? மீதி வேல்யூ எவ்வளோ நமக்கு? 64. ஸோ இதே நம்ம மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படிங்கும்போது நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நம்ம டைரெக்டாக அந்த 9999 மைனஸ் அந்த மீதி வேல்யூ கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டுங்களா? தேர்டு ஸ்டெப்பு கரெக்டு தானே? கழிச்சு போடுவோம் நம்ம கடைசி ஸ்டெப்பு. ஓகேவா? அதாவது 9 அப்போ மிகப்பெரியங்கும் போது 9999ன்னு இருக்கும். இப்போ 4 இலக்க எண் அப்படிங்கும்போது நம்ம அங்கே பார்த்துருப்போம். அதோட மீதி வேல்யூ கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டுங்களா? அந்த இடத்துல. பட் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும், அது இல்லாமல் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? 10,000தோட ப்ளஸ் பண்ணணும். எந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், 10,000தோட ப்ளஸ் பண்ணணும். எந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணணும்னா, அந்த மீதி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த மீதி வேல்யூ ப்ளஸ் பண்ணக்கூடாது. 10,064 அப்படின்னு போட்டுறக்கூடாது. மீதி வேல்யூ ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த 216 இருக்குது பார்த்தீங்களா? அந்த எல்சிஎம் வேல்யூ, அந்த எல்சிஎம் வேல்யூவோட இந்த மீசிமாவை நம்ம கழிச்சுக்கணும். சார், எல்சிஎம்மோட நம்ம இந்த மீதி வேல்யூ கழிக்கணும். கழித்து என்ன ஆன்சர் வருதோ அதைத்தான் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 152ன்னு வரும். அப்போ இந்த 152 தான் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 10,152. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. அதாவது இந்த 216 இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இந்த இடத்துல வச்சு நீங்கள் போகலாம். இந்த 216 64ஆல் டிவைட் பண்ணணும். சார், மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதான் எல்சிஎம் வேல்யூ தானே 216. அப்போ 216ஓட அந்த மீதி வேல்யூ கழித்து அந்த ஆன்சரை தான் கூட்டி போடணும். கூட்டும் போது மட்டும் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். மீதி வேல்யூ கூட்டக்கூடாது. மீதி வேல்யூவை நாம் எல்சிஎம் கண்டுபிடிச்ச வேல்யூலேருந்து கழிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூ தான் நம்ம கூட்டி போடணும். இது நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். இது 4 இலக்க என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டைரெக்டாக 9,999 இந்த மீதி வேல்யூவோட கழிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு.
இப்போ 64 மீதி வந்துருந்துச்சுன்னா நம்ம 9999 மைனஸ் 64 போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஆனால் கூட்டி போடும்போது மட்டும் நம்ம டைரெக்டாக மீதி வேல்யூ கூட்டி போடாமல் எல்சிஎம்லேருந்து கழித்து வரக்கூடிய வேல்யூ தான் கூட்டி போடணும் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. கிளியராக ரொம்ப முக்கியமான சமூகப்பா, அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன். மிகப்பெரிய மிகச்சிறியத்துக்கான வித்தியாசம் அதுதான். கிளியரா? அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 10,152. அப்போ மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் 9999ஓட அந்த எல்சிஎம் வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி வேல்யூ கிடைக்கும். அந்த மீதி வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், இந்த 9999 மைனஸ் மீதி வேல்யூ கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது. சேம் அதே மாதிரி தான், மீதி வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆனால் கூட்டி போடணும். ஓகேங்களா? மிகச்சிறிய அப்படிங்கும்போது கூட்டி போடணும். ஆனால் கூட்டி போடும்போது நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணும், அந்த மீதி வேல்யூ டைரெக்டாக போடாமல் எல்சிஎம்லேருந்து கழித்து வரக்கூடிய வேல்யூ தான் போடணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. ஓகேவா? கிளியரா? ஓகே, அடுத்த சம் போகலாமா? செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா செகண்ட் சம் பார்க்கலாம். இது வந்து டைம் ஒன் ஒர்க்கில் கேட்ட கேள்வி. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அதுபோன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள் என்ன? ஆக்சுவலாக இது வந்து டைம் ஒன் ஒர்க்கில் அல்லது கான்செப்ட், அண்டு ஆர் கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க அண்டு ஆர், அந்த கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஆர் கான்செப்ட். ஆர்னா என்னது? அல்லது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எல்லோரும் ஒரு நார்மலாக ஒரு மெத்தட் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். 6 பெண்கள் அப்படிங்கும்போது 6 விமன், 8 ஆண்களுங்கும் போது 8 மேன், அப்படி மாதிரி 8W 8M அப்படிங்கிற மாதிரி போட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக போடுவாங்க. பட் இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஈஸியாக வந்து ஆன்சர் போகிறதுக்கு. ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக அப்படி போயிடலாம். ஓகேங்களா? நான் என்னுடைய பழைய மெத்தடில் நான் நடத்தும்போது இதே மாதிரி தான், 6 உண்மென்னுக்கு 6W, 8 மென்னுக்கு ஆண்களுக்கு 8M அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D டிவைடட் பை A பை X ப்ளஸ் B பை Y. இதுதான் அந்த ஃபார்முலா. என்னது? D டிவைடட் பை A பை X ப்ளஸ் B பை Y. இந்த D அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நாட்கள். இங்கே பாருங்கள், 86 நாட்கள் கொடுத்துருக்காங்களா, டேஸ், அதான் வந்து Dன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து D வேல்யூ. இந்த A வேல்யூ, B வேல்யூ, X வேல்யூ, Y வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்கல்ல, அதாவது இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. கீழே 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்களுங்கிறது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 பெண்கள் 8 ஆண்கள் இருக்கா. இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கிறது நமக்கு என்னது? எக்ஸு, இது ஒய். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்க வேலை என்னது? நமக்கு எக்ஸு ஒய். ஓகேங்களா? அதே மாதிரி கேள்வியாக கேட்டிருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏ, இது பி. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 6 பெண்கள் 8 ஆண்கள் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறதுக்கப்புறம் கீழே இன்கேஸ் வந்து இங்கே 7 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள், அதாவது ஆண்களை முன்னாடியும் பெண்களை பின்னாடி வச்சாங்கன்னா டக்குன்னு அப்படி மாற்றி போட்டக்கூடாது, கரெக்டாக பார்க்கணும். இங்கே பாருங்கள், பெண்களுக்கு எக்ஸு, இங்கேயும் பெண்களுக்கு ஏ, அந்த முதல் லெட்டர். ஆண்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒய், இந்த இடத்துல பி. அப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பெண்கள் ஆண்கள் மாதிரி. ஓகேங்களா? அப்போ எக்ஸு ஒய்யு, இங்கே பெண் ஆண் அப்படி தானே எடுத்துருக்கோம், எக்ஸு ஒய்ன்னு. அதே மாதிரி தான் இங்கே பெண் ஆண் ஏபி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கிறது எக்ஸு ஒய்யு, கேள்வியாக கேட்டிருக்கிறது ஏபி. கிளியருங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? டி வேல்யூ தெரியும் எவ்வளவு, 86 டிவைடட் பை, இந்த ஃபார்முலாவும் மறந்துடக்கூடாது, ஏ பை எக்ஸ் ப்ளஸ் பி பை ஒய். ஏங்கிறதா மேலே வரும், எக்ஸுங்கிறதான் கீழே வரும். ஆல்பபெட்ரிக்கில் நம்ம ஃபஸ்ட் லெட்டர் என்னது? ஏ தானே, ஏபி தானே, ஏபி மேலே, எக்ஸ் ஒய்ங்கிறது கீழே. ஓகேங்களா? ஓகே, இப்போ 86 டிவைட் பை ஏ வேல்யூ நமக்கு எவ்வளவு? 7 டிவைடட் பை எக்ஸ் வேல்யூ எவ்வளோ நமக்கு? 6 ப்ளஸ் பி வேல்யூ நமக்கு எவ்வளவு? 5 டிவைடட் பை ஒய் வேல்யூ நமக்கு எவ்வளவு? 8. அப்போ 86 டிவைடட் பை 7 பை 6 ப்ளஸ் 5 பை 8.
ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிறதுக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாமா? எனக்கு கீழே இருக்கிறதுலாம் பின்னமாக இருக்குது. ஓகேங்களா, அப்படியே மேலே கொண்டு போக முடியாது. அப்போ இந்த 7/6 ப்ளஸ் 5/8 இதை நம்ம தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா கடைசியாக வர வேல்யூ 86 டிவைட் பண்ணால் நமக்கு இது ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ 7/6 ப்ளஸ் 5/8. இப்போ 6க்கு 8க்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணுமா? 6க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 6, 8 2ஆல் போட்டால் 3 2 6 4 2 8 அப்புறம் 2 3 6 6 4 24. அப்போ 24ங்கிறது எல்சிஎம். அப்போ மேலே என்ன வரும்? 6 வந்து எதால் பிறகுனா 24 வரும் 4ஆல். ஓகே, அப்போ 4 7 28 மேலே வரும். ப்ளஸ் 8 வந்து 3ஆல். அப்போ மேலே 3ஆல் போட்டால் 15. அப்போ என்ன வரும்? 28 ப்ளஸ் 15 என்ன வரும் நமக்கு? ஸோ கடைசி என்ன வரும்? 28 ப்ளஸ் 15 43. 43/24. கரெக்டுங்களா? 43/24. சரி, ஓகே, இதான் நமக்கு கடைசியாக கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த 86 டிவைடட் பை 43/24. கரெக்டுங்களா? அதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 43/24 அப்படியே மேலே போச்சுன்னா வரும் நமக்கு 24/43 வருமா? அப்போ 86 43/24 மேலே போச்சுன்னா வரும் நமக்கு 24/43. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை அடித்து போடலாமா? 1 43 43 2 43 86. கரெக்டுங்களா? ஏன்னா இது ப்ரைம் நம்பர், ஒரே தடவை அடிக்க முடியும். அப்போ 2 24 நமக்கு 48. ஆன்சர் நமக்கு என்னது? 48. கிளியரா? புரிஞ்சுங்களா? அப்போ என்ன நமக்கு சம்மில் நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எப்போவுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது கீழே இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க தனியாக செப்பரேட்டாக. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக அந்த டி வேல்யூவோடு நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறதுக்கு நமக்கு அப்படி இதை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம போட்டாகணும், வேறு வழி கிடையாது. அதை கண்டுபிடிச்சி ஒன்று பின்னமாக வரும், இல்லை ஒரு முழு வேல்யூவோ வரும். முழு வேல்யூ டேரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லை பின்னமாக வந்துச்சுன்னா அது மேலே கொண்டு போயிட்டு நம்ம தலைகிழி போட்டு நம்ம போடணும், அவ்வளோதான். கிளியரா? இந்த ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபார்முலா எது ஏ, எது பி, எது எக்ஸ், எது ஒய், எது டின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மு நீங்கள் 1 மார்க் கன்ஃபார்ம் போட்டுடலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, சம் நம்பர் 3. ஸோ சம் நம்பர் 3 பாருங்கள். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சம்மு. ஓகேங்களா? ஓகே, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? மூளை விட்டங்கள் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு, அதாவது பரப்பளவுனாலும் ஒன்று தான். ஓகே, பரப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சம் எதை பொறுத்தது? சாய் சதுரம். சாய் சதுரம் என்னது நமக்கு? ராம்பஸ். ஓகே, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் இந்த அளவியல் டாபிக் மட்டும் ஒரு சில இது வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்க. ஓகே, நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ சாய் சதுரம் அப்படிங்கும்போது என்னது? ரேம்பஸ். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க? சாய் சதுரத்துடைய பரப்பு. ஓகேங்களா? அந்த ஏரியா ஆஃப் ரேம்பஸ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு மூளை விட்டங்கள் மதிப்பு கொடுத்துருக்காங்க. மூளை விட்டங்கள் மதிப்புங்கிறது நம்ம எப்படி எடுத்துப்போம்? நம்ம டயகனல்ஸ் வந்து D1 D2. ஓகேங்களா? மூளை விட்டங்கனாலே D1 D2 தான். ஓகே, இப்போ சாய் சதுரம் அப்படிங்கும் போது இதில் நீங்கள் 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோமா? சாய் சதுரத்துக்கான ஒரு 3 ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. அப்பயே நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போவே அதை முடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், கொஞ்சம் ஈஸியாக போய்டும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக போய்டும் நமக்கு. இது மாதிரி நம்ம வந்து அந்த திண்ம கோளம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். திண்ம கோளம் கிடையாது, என்னது திண்மம்ன்ட்டு ஒன்று பார்த்தோமே நம்ம அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம? திண்ம அரைக்கோளத்துக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோமா? அதே மாதிரி இந்த இடத்துல சாய் சதுர சம்மந்தமாக மற்ற ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரே வேலையை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ சதுரத்தினுடைய அதாவது சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. ஓகேங்களா? பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ½ × D1 × D2. ½ × D1 × D2. இது சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. ஓகேங்களா? சரி, ஓகே. அதே சாய் சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா 4A. 4A. ஓகேங்களா? இது வந்து ஏங்கிறது பக்கம். 4 பக்கத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைச்சிடும்? சுற்றளவு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, அதாவது சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன வருமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? பரப்பளவுக்கு மட்டும் ½ D1 × D2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே இது வந்து இன்கேஸ் நமக்கு வந்து B வேல்யூ H வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா டயகனல் வேல்யூ கொடுக்கும்போது, அதாவது மூளை விட்டம் வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு ஃபார்முலா வந்து இதே வந்து பார்த்தோன்னா நமக்கு அடிப்பக்கம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா B × H.
ஓகேங்களா. பேஸ் இன்ட்டு ஹச் வேல்யூ, ஹச் வேல்யூங்கிறது உயரம். ஓகேவா, அதாவது அடிப்பக்கம் உயரம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி இன்ட்டு ஹச். அவ்வளோதான். என்னது பி இன்ட்டு ஹச். இதான் வந்து பார்த்தோன்னா என்னது நமக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா. ஓகேவா, பரப்பளவுக்கு மட்டும் 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, டயகனல் கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகேங்களா, இதே வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த பிங்கிறது பேஸ், அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடிப்பக்கம், இன்ட்டு ஹச்சுங்கிறது உயரம். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இன்கேஸ் சம்மில் வந்து சாய் சதுரத்தினுடைய அடிப்பக்கத்தினுடைய மதிப்பு, உயரத்தினுடைய மதிப்பு, பரப்பளவு என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ அது 2 பெருக்கினாலே முடிஞ்சு போச்சு. பி இன்ட்டு ஹச் தான் வந்து நமக்கு பரப்பளவு. நமக்கு மூலைவிட்டங்கள் கொடுத்தாங்கன்னா ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகேங்களா, இது வந்து நமக்கு தேர்ட் ஃபார்முலா. அப்போ இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. பரப்பளவுக்கு 2 வகையான ஃபார்முலா. டயகனல் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, அடிப்பக்கம் உயரம் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, சுற்றளவுக்கு 4a. கிளியரா? ஓகே தானே? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஆஃப் இன்ட்டு D1 மதிப்பு எவ்வளோ நமக்கு 10 இன்ட்டு 12. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். பெருசாக எதாவது கால்குலேஷன் இருக்கா? 60 சென்டிமீட்டர். இது டிஃபிகல்ட்டாக இருக்கா? டிஃபிகல்ட்டே கிடையாது. என்ன டிஃபிகல்ட்டு, ஃபார்முலா தெரிஞ்சால் 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார்முலா தெரிஞ்சால் 1 மார்க், அந்த ஆங்கிளில் தான் சம்மே. மற்றபடி அடித்து போகிறதால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா, அப்போ சாய் சதுர சம்மந்தமாக 3 இது தெரிஞ்சுக்கிட்டிங்களா. ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2, சுற்றளவுக்கு 4a, பரப்பளவு வந்து அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா பி இன்ட்டு ஹச். கிளியரா? ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாமா. ஓகே, இப்போ சம் நம்பர் 4. சம் நம்பர் 4. ஓகே, இந்த சம் பாருங்கள். இது வந்து எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ 15 ஸ்கொயர், 16 ஸ்கொயர், 17 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 28 ஸ்கொயருடைய மதிப்பு என்ன? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, வர்க்கங்கள் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, நமக்கு முதல் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஸோ இங்கே பாருங்கள், முதல் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதோட ஃபார்முலா என்னது, n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். இதில் n வேல்யூ என்ன, நமக்கு 28. அப்படி 28 எடுத்து போட்டுறக்கூடாது. ஏன்னா இது 1 + 2 + 3 + இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு வந்து பார்த்தோன்னா 28 ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தா தான் நம்ம டேரெக்டாக என்னோட வேல்யூ 28 எடுத்துகிட்டு போடலாம். பட் நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 15லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அதுதான் இந்த ஃபார்முலா. 15லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இது எப்படி போடுறது, நம்ம சம்மை எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ 1லேருந்தே கூட எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறானே இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 28 ஸ்கொயர் அது வரைக்குமே எடுத்து ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏங்க சார் 1லேருந்து எடுக்கக்கூடாது சார், 15 தானே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பரவாயில்லப்பா, நான் 1லேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், 15லேருந்து தானே தேவை, அப்போ 1லேருந்து 14 வரைக்கும் நமக்கு தேவைப்படாதில்ல, மைனஸ் போட்டுட்டு அதே மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு வந்து பார்த்தோன்னா 14 ஸ்கொயர் கழிச்சுக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நான் 1லேருந்து போட்டால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறேன், 1லேருந்து 28க்கு ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் 1 to 14 இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதை நான் இங்கே கழிச்சிக்கிறேன் 1 to 14 வரைக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் 1 to இருக்குது, இதுலேயும் 1லேருந்து இருக்குது. அப்போ இதோடைய இந்த இதில் கண்டுபிடிக்கும் போது n வேல்யூ நமக்கு 28, கடைசி என்ன வேல்யூ அதுதான் நமக்கு 28. இதில் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 14 ஸ்கொயர். அப்போ இதோட n வேல்யூ நமக்கு என்னது 14. அப்போ இந்த n வேல்யூ 28, இது n வேல்யூ 14. இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சம்மு டேரெக்டாக 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 28 ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. டேரெக்டாக n வேல்யூ 28ன்னு எடுத்துகிட்டு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நடுவில் இருந்து கொடுத்தாங்கன்னா, இது இந்த சம்முன்னு கிடையாது, எல்லா சம்முக்கும் அதே மாதிரி தான். நடுவில் இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஓவரால் எடுத்துக்கணும், அப்புறம் தேவையில்லாமல் நம்ம நடுவில் இன்க்ளூட் பண்ணதை நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது தான் இதுவும் 1லேருந்து 28 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், இதுவும் 1லேருந்து 14 வரைக்கும். அப்போ ரெண்டுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.
ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ என் வெளியே எத்தனை 28ஆ? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இது கண்டுபிடிக்கலாம். 28ங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 28 என் வேல்யூ 28 போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுங்களால் நான் பெருக்கல் n+1. அப்போ n+1 நமக்கு 29 தான். 28 + 1 29 இன்ட்டு 2n + 1. 2n அர்த்தம் ஒரு எண் 28, 2n 56. 2 × 28 எத்தனைப்பா? 56 + 1 57 டிவைட் பை 6. கரெக்டு தானேப்பா? n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் 28, இங்கே 28 + 1 29, இங்கே 28 இன்ட்டு 2 56, 56 + 1 59, சரி 56 + 1 57, 57/6. இதை அடித்து போட்டால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை அடித்து போடுங்க, 2ஆல் அடித்து போடுங்க, அப்புறம் 3 இருக்கும், 3ஆல் 57 அடித்து போடுங்க. ஓகேங்களா? அடித்து போட்டால் என்ன வரும் நமக்கு ஆன்சர்? 7714 வரும். அடித்து போடுங்க, இடம் இல்லை. அடித்து போட்டோமா? 7714. அதே மாதிரி n = 14க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14 இன்ட்டு 14 + 1 15 இன்ட்டு 2n + 1. அப்போ என்ன வரும்? 2 14 28, 28 1 29 டிவைட் பை 6. இதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1015 வரும். அடித்து போடுங்க. அதே மாதிரி 2ஆலையும் 3ஆலையும் அடித்து போடுங்க, ஆன்சர் கிடச்சிடும். சரி 1015 1015 வரும். அப்போ இது ரெண்டையும் கடைசியாக கழிக்கணுமா? அப்போ 7714 1015 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர் அடங்காது. இப்போ 14 14னா 9. அப்போ 0 0 0 ஆகிடும். 0 வந்துச்சுன்னா 1 இருக்கா? அப்போ 9 பக்கத்தில் 11 10 1 9. அப்போ இந்த இடத்துல 6, இங்கே 1 பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? கழிச்சு பாருங்கள். 6699. ஓகேவா? அப்போ ஆன்சர் இருக்கான் பாருங்கள், தான் 6699. கிளியராக? இங்கே அடித்து போகிறதுக்கு இடம் இல்லைப்பா. அடித்து போடுங்க. 2ஆல் அடித்து போட்டிங்கன்னா 3 2 6 14 1 3 19 3 57. அப்போ பெருக்கி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி தான் இங்கேயும் 7 2 14 3 2 6 1 3 3 5 3 15. இதுக்கு பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1015. ரெண்டையும் கழித்து போட்ட ஆன்சர். கிளியரா? இது எல்லாமே n இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்கள்னால் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும்ப்பா. 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு சம்மு 1³ ப்ளஸ் 1² 3² 5² 7² 9² அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா இது ஸ்கொயர் தானே. அப்புன்ட்டு n × n + 1 இது பாருங்கள். அப் டு ப்ளஸ் 15² அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். உடனே என்னோடய வேல்யூ 15 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு n வேல்யூ 15 வச்சு போட்டக்கூடாது. இது இயல் எண்கள் கிடையாது, ஒற்றை எண்கள். அப்போ ஒற்றை எண்களினுடைய அதாவது ஒற்றை எண்களுடைய வர்க்கங்களின் கூடுதல். இயல் எண்கள் கிடையாது. இந்த இடத்துல ஃபார்முலா என்ன வரும்? n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கிடையாது. n ஒற்றை எண்களின் வர்க்க எண்களின் கூடுதல். இயல் எண்களின் வர்க்கம் கிடையாது. ஒற்றை எண்களின் ஒற்றை எண் என்னது? ஆண் நம்பருடைய வர்க்கங்களின் கூடுதல். அதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. புரிதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த சம் வரும்போது அந்த ஃபார்முலா சொல்கிறேன் நான். ஓகேங்களா? சம்மை நம்ம கரெக்டாக கவனிக்கணும். வர்க்கம் கொடுத்துருக்காங்கிறது ஓகே தான். ஆனால் அந்த வர்க்கம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? ஓகேங்களா? ஒற்றைப்படையில் கொடுத்துருக்காங்களா இல்லை இயல் எண்களாக கொடுத்துருக்காங்க பார்க்கணும். இப்போ ஒற்றை எண்கள்னால் அதுக்கு என்ன ஃபார்ம்னா n × 2n + 1 × 2n - 1 டிவைடட் பை 3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். அது நான் அந்த சம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது n ஒற்றை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இதே ஸ்கொயரில் தான் வரும். ஆனால் உங்களுக்கு என்ன வரும்? ஆண் நம்பரில் இருக்கும் ஒற்றை எண்கள். கிளியரா? அந்த சம் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு நோட் பண்ணிங்க. சரிங்களா? சரி ஓகே. அடுத்து ஃபைனல் சம், கடைசி சம், ரேஷியோ 3:27 டபுள் ரேஷியோ 4:x. இப்போ இந்த டபுள் ரேஷியோன்னு இருக்குல்ல, இந்த பாருங்கள், இந்த 2 ரேஷியோ 4 புள்ளி கொடுத்துருப்பாங்க. அந்த 4 புள்ளிக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. இதுக்கு என்ன மீனிங்னா ஈக்குவல் டுன்பாங்க. அப்படின்னா என்ன சார்? ஈக்குவல் டுப்பா. இந்த ஈக்குவல் டு சமம் சொல்லுவோம்ல நம்ம, ஈக்குவல் டு. ஓகேங்களா? அப்போ இந்த ரேஷியோவும் 3:27ம் 4:xம் ஈக்குவலுங்கிறாங்க. ரெண்டுமே ஈக்குவல் தான்ப்பா, ஒரே மாதிரி தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் பாருங்கள், 3:27 இது ஒரு ரேஷியோவா. அதுக்கப்புறம் டபுள் ரேஷியோனால ஈக்குவல் டு தானே. ஓகேங்களா? அடுத்து 4:x. இந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் அப்புறம் செகண்டுக்கும் இதுக்கும்
ஃபஸ்ட்டுக்கு கடைசிக்கு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மீதி அடுத்த 2 இது. ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் அப்புறம் இதுக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் 3 இன்ட்டு எக்ஸு பாருங்கள், 3 இன்ட்டு எக்ஸு பெருக்கல் தான் வரும். 3 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 27 இன்ட்டு 4. புரியுதுங்களா? 3 இன்ட்டு எக்ஸு ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் அப்புறம் இந்த இடத்துக்கும் இதுக்கும். அப்போ இந்த நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணுமா? எக்ஸ் வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம 3 அந்த வந்துருமா? அப்போ 27 இன்ட்டு 4 டிவைட் பை 3 அடிச்சு போடுங்க. 1 3 3 9 3 27. அப்போ 9 4 36. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் போகணும். டபுள் ரேஷியோனாலே ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் அப்புறம் இதுக்கும். இது நார்மலாக நம்ம வந்து எக்ஸ் மதிப்பு வச்சு நம்ம போடுறது. இது எங்கே இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ் வேல்யூ இன்கேஸ் இங்கே கொடுத்துட்டு இங்கே 2ன்னு கொடுத்தாலும் அதே மாதிரி தான். எப்படி கொடுத்தாலும் அதே தான். ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் இதுக்கும் எப்பயும் போல் போட்டு எக்ஸ் வேல்யூ எங்கே வேணுமோ அதை எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அடிச்சு போட வேண்டியதான். இப்போ எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்குன்னா என்ன ஆகும்? நமக்கு 3 இன்ட்டு 2 ஆயிரும், 27 இன்ட்டு எக்ஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் வேல்யூனா இந்த 27 கீழே வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த எக்ஸ் வேல்யூ வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு வரணும். அவ்வளோதான். இல்லையா நம்ம ட்ரிக்கியாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இந்த 3:27 4:30 எக்ஸும் ஈக்குவல்ட்டுங்கிறாங்களா? இங்கே பாருங்கள், இப்போ 3:27 இருக்குல்ல, 3:27 இது அடித்து போட முடியுமா? பாருங்கள், அடித்து போடலாம். 1:9 1 3 3 9 3 27. அதேமாதிரி இந்த 4:x ஓகேங்களா? இதில் 1:9 வரணும் அப்படின்னா இது எதால் பிறகுனா அப்படி வரும்னு பாருங்கள். ஓகேங்களா? இங்கே என்ன வரும்? இப்போ இங்கே 36ன்னு வந்தால் தானே நமக்கு 36ன்னு வந்தால் ஒரு நாள் 4 9 நாள் 36 அப்படின்னு வரும். அப்போ அது 1:1 1:9 அப்படிங்க ஈக்குவலாக வருமா? அதை வச்சு கூட நம்ம கணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து 9ஆல் பெருக்குனா தான் வரும். அப்போ 9 இங்கே 36ன்னு வந்தால் தான் 1:9 வரும். இது 1:9 இது 1:9 ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈக்குவல்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரியும் போடலாம். இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி எக்ஸை வச்சு கூட நீங்கள் போடலாம். எப்படி போட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு. சரிங்களா? கிளியரா? நான் சொல்கிற மெத்தட்லேயே போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இப்படியே உங்களுக்கு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாமா? அவ்வளோதானா? ஓகே, 5 சம்பு தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பார்ட் 12 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் 12 பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்? மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்டால் எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான். ப்ளஸ் பண்ணும்போது டைரெக்டாக மீதி வேல்யூவை வந்து ப்ளஸ் பண்ணாமல் எல்சிஎம் வேல்யூலேருந்து கழித்து வர வேல்யூவை நம்ம ப்ளஸ் பண்ணோம். அது மட்டும் இந்த ஒரு ட்விஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மிகப்பெரிய எண்ணுக்கும் மிகச்சிறிய எண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க. சூப்பராக அல்லது சம்மு போடுற அளவுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஓகே, சாய் சதுரம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிட்டிங்க. அப்போ பாருங்கள், சாய் சதுரம் முடிஞ்சா கிளியரா? ஓகே, அப்படியே அளவில் ஒன்றா அப்படியே இந்த மாதிரி முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வர்க்கங்களின் கூடுதல் தெரிஞ்சிருச்சு. அதிலே வந்து ஒற்றை எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன். அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அந்த சம் வரும்போது போட்டுடலாம். ஓகே, சைடில் நோட் பண்ணி வச்சுட்டா போதும். ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த டபுள் ரேஷியோ வந்தால் எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இன்றைக்கி கற்றுக்கிட்ட அந்த 5மே வந்து வேல்யூபிளானது, ஒர்த்தானது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ 12 முடிஞ்சு அடுத்தடுத்த வீடியோ பற்றியில் சந்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கருத்துக்களை தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணபா கடம்னு கோகிஷ்ணன். தேங்க்யூ.